வெல்கம் டு எம்எஸ் ஹாப்பி ட்ரேடிங். வாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல் பார்ப்போம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு சைடு வைஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பெரிய அளவுக்கு நம்மளுக்கு நிஃப்டியில் வந்து பெரிய அளவுக்கு மூமெண்டம் கிடையாது. அது மார்க்கெட்டில் வந்து பையிங் ப்ரெஷரும் கிடையாது, செல்லிங் ப்ரெஷர் இல்லை, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. கேப் அப் மட்டும் தான் மார்க்கெட் நம்மளுக்கு கெயின். அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் மூமெண்ட் இல்லை. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், நாளைக்கு ஹையர் லெவல் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். லோயர் லெவலுக்கு கீழே வரும்போது பை பண்ணலாம். செல் ஆன் ரைஸு, பை அண்ட் டிப் அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. மூமெண்ட்டு ஒன்றும் மார்க்கெட்டில் கிடையாது. அதாவது இன்றைக்கி மார்ச் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு நாள், அதாவது ஃபினான்சியர் வந்து 2024-25 முதல் நாளே வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு போரிங் மார்க்கெட்டு தான். பெரிய அளவுக்கு ஒன்றும் மார்க்கெட் இல்லை. இதில் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். பண்ணியிருக்கலாம், சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் பெரிய அளவுக்கு மூமெண்ட்டு கிடையாது. நிஃப்டிலையும் இல்லை, பேங்க் நிஃப்டியும் இல்லை, நிஃப்டியில் மூணுலேயும் ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்டு வந்து கேப் அப்பில் தான் நம்மளுக்கு கெயின் ஆகிருக்கலையே, எந்த விதமான மூமெண்ட்டே கிடையாது. நாளைக்கு வந்து நம்மளுக்கு நிஃப்டி எந்த லெவலில் போயிங்கன்னா, நாளைக்கு இன்றைக்கி வந்து ஹையை வந்து மார்க்கெட்டு தாண்டணும். பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து பை சைடு போகலாம். இந்த 22,530 இருக்குது பார்த்தீங்களா, 22,530 இந்த லெவலில் வந்து மார்க்கெட்டு தாண்டணும். பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா நம்ம வந்து இதை தாண்டி மேலே போனோம்னா பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி வேலையே போனாலும் நம்ம என்ன பண்ணணும், டார்கெட் வந்து கம்மியான டார்கெட்டை தான் வைக்கணும். பெரிய அளவுக்கு டார்கெட் வைக்கிற மாதிரி இங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா வால்யூமும் பெருசாக வரல, ப்ரைஸ் ஆக்ஸும் ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்டு மேலே ஏறத்துக்கே வந்து தடுமாறு ஏற முடியல. ஒரு செல்லிங் வந்து போது செல்லிங் வர மாட்டேங்குது, பையிங் வர மாட்டேங்குது. முதல் நாள் ஏப்ரல் மாதம் இப்படி இருக்குது போரிங் மார்க்கெட்டு. இந்த மாதம் இப்படி இருக்குன்னு தெரில. பார்க்க போனால் இன்னும் ரெண்டு நாளைக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகிற மாதிரி தான் தெரியுது. அப்போ நாளைக்கு வந்து இந்த 22,530க்கு மேலே 50 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சு ப்ரைஸ் வந்து மேலேயே சஸ்டெயின் ஆனதான். மேலேயே வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆனால் நம்ம வந்து நிஃப்டியில் கால் ஆப்ஷன் போகலாம். டார்கெட் வந்து 22,600 வரைக்கும் வரும். அதையும் தாண்டிச்சா 22,650, 22,700. கீழே வந்து நம்ம செல்லிங் போகணும் அப்படின்னா, நிஃப்டியில் வந்து செல்லிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து லோ வந்து உடைக்கணும். இதை வந்து உடைக்கணும் மார்க்கெட்டு. ஓகேங்களா, 22,400 இந்த ரேஞ்சு உடைச்சின்னா ஓரளவுக்கு ஸ்மால் செல்லிங் வரும். 22,420 கீழே வந்து 50 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சு ப்ரைஸ் கீழே வந்து ட்ரேட் ஆனால் நம்ம வந்து நிஃப்டியில் செல் பண்ணலாம். டார்கெட் இல்லாமல் பெருசாக்க முடியாது, அவ்வளோதான், ஸ்மால் டார்கெட்டு தான். கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட் வந்து 22,370, அதையும் கீழே வந்துச்சுன்னா இந்த கேப் வந்து ஃபுல் ஆகும். 22,340, 330 இந்த ரேஞ்சுக்கு வரும். ஓகேங்களா, நிஃப்டி இதுதான் வந்து நிஃப்டி லெவலு. நிஃப்டி வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து அப்ரில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன். இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் ஏறி இருக்கு. தொடர்ந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு கண்டினியூஸாக. ஒன்டே சார்ட்டில் பாருங்கள், பெரிய அளவுக்கு நம்மளுக்கு மூமெண்டம் இல்லை. ஒரு டோஜி மாதிரி கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. நாளைக்கு கேப் அப் ஆகுதா கேப் டவுன் தெரில. ஃப்ளாட் ஓப்பனிங் தான் நாளைக்கு மேக்ஸிமம் போட்டு நினைக்கிறேன், பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து என்னென்னா மார்னிங் காலையில் வந்து கேப் அப் தான், அதுதான் நம்மளுக்கு கெயின், அதுதான் வந்து ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 50 மினிட்ஸில் கொஞ்சம் வந்து பேங்க் நிஃப்டி போயிருக்கு, மேலே போயிருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47,650 வரைக்கும் போயிருக்கு. போயிட்டு 47,578 க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ட்ரெண்டு வந்து அப்ரில் தான் இருக்குது. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் வரல, ஸ்ட்ராங்கான பையிங் கிடையாது. கன்சல்டேஷன் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது, சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு பெரிய அளவுக்கு மூமெண்ட் கிடையாது. உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் வந்து ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம்னாலும் புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்மாக இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு பை ப்ரெஷர் ஒன்றும் இல்லையா, பெரிய அளவுக்கு பை ப்ரெஷர் கிடையாது.
ஸ்லோவாக தான் இருக்குது. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து நம்ம பையிங் சைடு போனால் இன்றைக்கி வந்து இதை தாண்டணும். இன்றைக்கி வந்து ஐ வந்து 47,650 மார்க்கெட்டு வந்து 47,650 தாண்டணும். இதை தாண்டி மேலே வந்து 50 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலேயே வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து 47,700 47,800 அதே தாண்டிச்சு 48,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போவோம். ஆனால் ஸ்பீடாக போகாமல் தெரில, மேலே மேலே தான் போவோம் பேங்க் நிஃப்டி. கீழே வந்துச்சுன்னா நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணாக்க இதை உடைக்கணும். இந்த லெவல் உடைச்சுன்னா போனால் 47,460 இந்த லெவல் 50 மினிட்ஸில் கீழே வந்து பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆகி கீழே வந்து ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆனால் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் செல் சைடு போகலாம். டார்கெட் வந்து கம்மியாக வைக்க முடியும். 47,400 அதுக்கடுத்து 47,350 இதையும் உடைச்சுன்னா 47,300 47,200 வரைக்கும் வரும் பேங்க் நிஃப்டி. எல்லாமே பெரிய அளவுக்கு மூமெண்ட்டும் கிடையாது, கன்சல்டேஷன் தான் இருக்குது. மார்க்கெட்டு கன்சல்டேஷன் தான். ஒரு பை வருது, அப் ட்ரெண்டு, ஒரு டிப்பு வருது, அப் ட்ரெண்டு, திரும்ப ஒரு டிப்பு, அப் ட்ரெண்டு, திரும்ப வந்து கன்சல்டேஷனு, திரும்ப அப்படி தான் போகுது இல்லையா. இங்கே வந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங்கே கிடையாது. ஸ்லோவாகிடுச்சு, வேகம் ஸ்பீடு கிடையாது மார்க்கெட்டில். ஸ்பீடு இல்லாமல் நம்ம வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து நம்மளுக்கு லாஸ் தான் வரும், ப்ராஃபிட் வராது. மார்க்கெட் ஏறும், இங்கே ஆப்ஷன் திரும்பி ஏறவே ஏறாது. பார்த்தவங்க நல்லாவே தெரியும், மார்க்கெட்டு போட்டு ஏறிட்டே இருக்கும், திரும்பி ஏறவே ஏறாது. ஏன்னா அந்த மார்க்கெட்டில் மொமெண்டம் கிடையாது, ஸ்பீடு இல்லை. ஸ்பீடு இருந்தால் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஆப்ஷன் பையருக்கு வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லெவல். ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி ஒன்றும் மூமெண்ட்டும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம MS Happy Daily சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.